ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட நிலத்தை வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஏதாவது ஹைவேஸ் ரோடு போடுறதுக்கு, இல்லை ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு, எதுக்காவது ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு கவர்மெண்ட் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து ஒரு பெரிய எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் எடுப்பாங்க. தனியாரோட நிலத்தை எல்லாமே ஆர்ஜிதம் செய்வாங்க. அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட தொகை அதுக்கு நிர்ணயிச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லேண்டுக்கு அந்த லேண்ட் ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து குறைவா இருந்ததுன்னா அவங்க அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க லேண்ட் ஓனர்ஸ். அதுக்கப்புறம் என்கொயரி நடத்தி அந்த அவார்டுக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்தால் சிவில் கோர்ட்டுக்கு போய் ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட இடத்த எடுக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டே அவங்க ஆரம்பிக்க முடியும். இந்த இப்போ 1998 1999 அந்த காலகட்டத்தில் யூடிஆர் மூலமா கடைசியாக பட்டா இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இஷ்யூ பண்ற பட்டாலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1.5 ஒரு 3 சென்ட்டுக்குள்ள தான் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு பட்டா இஷ்யூ பண்றதுக்கு. நீங்க 18 சென்ட்டை போயிட்டு அப்ளை பண்ணும்போது அட் ஒன்ஸ் அப்படியே அவ்வளோ பெரிய ஏரியாக்கு 18 சென்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 ஸ்கொயர் ஃபீட் கணக்குல வரும் வீட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து தாலுகா ஆஃபீஸ்லயோ தாசில்தாருக்கும் அந்த அத்தாரிட்டி கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள், அதுலேயும் குறிப்பாக வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேண்ட் அக்விசிஷன்னா என்ன, அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us விக்னேஸ்வர். வணக்கம் சார். He has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். She has more than 23 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, ma'am. மேம், இந்த லேண்ட் அக்விசிஷன்னா என்னங்கிறத முதல்ல எடுத்து சொல்லிடுங்க மேம். லேண்ட் அக்விசிஷன்னா இப்போ நில ஆர்ஜிதம்னு அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட நிலத்தை வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஏதாவது இப்போ ஹைவேஸ் கட்டுறது, ஹைவேஸ் ரோடு போடுறதுக்கு, இல்லை ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு, எதுக்காவது ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு, நிறைய இது தேவைக்காக கவர்மெண்ட் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்டருந்து ஒரு பெரிய எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் எடுப்பாங்க. எடுக்கிறதுனா அந்த அக்விசிஷன் அவங்களோட தனியாரோட நிலத்தை எல்லாமே ஆர்ஜிதம் செய்வாங்க. அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட தொகை அதுக்கு நிர்ணயித்து அதுக்கு ஒரு இது இருக்குது, செக்ஷன் நம்ம ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் டிக்ளரேஷன் கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், யார் கன்சர்ன் ஓனரோ அவங்களுக்குலாம் கொடுத்து அப்ஜெக்ஷன்லாம் கால்ஃபர் பண்ணணும். அது எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த லேண்டுக்கு. அந்த லேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து குறைவாக இருந்ததுன்னா அவங்க அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க லேண்ட் ஓனர்ஸ். அதுக்கப்புறம் என்கொயரி நடத்தி அந்த அவார்டுக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்தால் சிவில் கோர்ட்டுக்கு போய் இதுமாரி ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட இடத்த எடுக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டே அவங்க ஆரம்பிக்க முடியும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ இப்போ இந்த லேண்ட் அக்விசிஷன் என்னங்கிறது மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது சார்? கண்டிப்பாக மேம், இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம கொலோனியல் பீரியடில் இருக்கும்போது அப்போது ஒரு ஆக்ட் இருந்தது 18s வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அக்விசிஷனுக்காக ஒரு ஆக்ட் இருந்தது. அதில் வந்து ஒரு வேல்யூ டிஸ்கிரைப் பண்ணல, கவர்மெண்ட்டை தேவைன்னா அப்படி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கான்ட்ராடிக்ட் ஆச்சு. பார்த்திங்கன்னா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ரைட் டு ப்ராப்பர்ட்டியுமே ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்துச்சு. அதனால் அதையும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டு தான் அது வந்து ஒரு சிவில் ரைட்டாக கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டுக்காக கான்ட்ராடிக்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மெயினாக அந்த லேண்ட் அக்விசிஷன் எதுக்காக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஃபேர் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக தான் மேம். ஏன்னா வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன் அதை வந்து நம்ம தடை பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு ஃபேரான காம்பன்சேஷன் கொடுத்து மக்கள்கிட்ட இந்த லேண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெயினான ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அதை வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் மூலமா டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அந்த கைட்லைன் வேல்யூ என்ன, அந்த மக்கள் அந்த சொத்துக்கள் எதனா இருக்கா, அங்கே வீடு நிலம் எதனா இருக்கா, மரம் எதனா இருக்கா, பயிர் வகைகள் எதனா இருக்கா, அதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி திங்க் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க இந்த ஆக்டில். ஸோ இதனால் வந்து மக்கள் காமன் பீப்புள்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் வந்து இதனால் பலன் அடைகிறாங்க. சப்போஸ் அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பத்தலைன்னா அவங்களுக்கு இதில் நிறைய ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது அப்பீல் போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வழி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க லேண்ட் அவங்களால காப்பாற்றிக்க முடியுமா, ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. பட் அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தேவையான பண வசதிகள், அதாவது இழப்பீடு, அதை வந்து கண்டிப்பாக இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலமா வாங்கிக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ ஹலோம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சார், செய்யார் தாலுக்கா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எங்கள் அப்பா எங்கள் பேரில் எழுதி வச்சாங்க சார். நாங்கள் 3 பொண்ணுங்க. ஓகே.
செட்டில்மெண்ட் எழுதி வச்சு அவருக்கே உடைக்க உரிமை இல்லைன்னும் போது எழுதி வச்சாரு. ஓகே. அது உடைச்சிட்டு இப்ப வித்துட்டாங்க. எங்க அப்பா வந்து தண்ணி சாப்பிடுவாரு, தண்ணி ஊற்றி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. ஓகே. அது இப்ப கேஸ் போட்டா எங்களால பணம் கொடுத்து பண்ண முடியல மேம். இப்ப கேஸ் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கு மேம். ஓகேம்மா, எங்க போட்டிருக்கீங்க? என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? செய்யல மேம். ஓகேம்மா, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு கேஸ்? அதான் மேம், அது வந்து எங்க அப்பா சம்பாதிச்சது உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேம். ஓகே. எங்களுக்கு எங்க மேல எழுதி வச்சுக்கிறாங்க மேம். எங்க 20 சண்டு எங்க 3 பேர், நாங்க அக்கா தங்கச்சி வசந்தா, சாந்தி, மாலா. ஓகே. 3 பேர் மேல எழுதி வச்சுட்டு அது அவருக்கே உடைக்க உரிமை இல்ல அது மாதிரி எழுதி வச்சுக்கிற செட்டில்மெண்ட். புரியுதுமா. அது வந்து இப்போ அது எங்க அப்பா வந்து தண்ணி சாப்பிடுறாரு மேடம். ஓகே. அது தண்ணி ஊத்தி ஏமாத்தி எழுதி இல்ல, அது புரிஞ்சிருச்சுமா. கோர்ட்ல வந்துட்டு என்ன ஸ்டேஜ்ல கேஸ் இருக்கு? அதான் மேம், இது வந்து அது வந்து உங்க அப்பா சம்பாதிச்சது உங்களுக்கு உரிமை கிடையாது. சரிம்மா. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குதா இல்லையா? நடந்துட்டு இருக்கா? நீங்க வந்து கோர்ட்டுக்கு போனீங்களா? கோர்ட்டுக்கு போய் உங்களை கிராஸ் பண்ணாங்களா? பண்ணாங்க மேம். ஓகேம்மா. இப்போ நம்மளுக்கு என்னமா தெரியணும் இதுல? அதான் மேம், இது வந்து எங்களுக்கு சேர வேண்டியது மேம். எங்க அப்பா எங்க பேர்ல செய்து வச்சது எங்களுக்கு சேர வேண்டியது. இப்ப கோர்ட்டுக்கு போனா அது அவங்க அப்பா சம்பாதிச்சது உங்களுக்கு உரிமையே கிடையாது மாதிரி பேசுறாங்க மேம். ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்களா கோர்ட்ல? ஆர்டர் என்ன மேம் தெரியாது, படிக்கல நாங்க கொஞ்சம். இல்லைங்கம்மா, நான் உங்களோட கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் வந்து தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. பூர்ணிமா மேம், கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லிடலாம். உங்க கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குங்களா? ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்களா? தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? இன்னும் இல்ல மேம், நடந்துட்டு தானே இருக்கு. சரி, நீங்க இந்த கேஸ் போட்டிருக்கீங்களா? உங்க அப்பாவை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க, ஒரு சுயநினைவு இல்லாத போது பண்ணிட்டாங்கன்ட்டு. அதை ப்ரூவ் பண்ணுங்க. கேஸை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க, கட்டாயமா ஜெயிக்கும். சரிங்களா? அதுதான் மேம், எங்க அப்பா இல்ல மேம், இறந்துட்டாரு. சரி, அது வச்சு இப்போ அவங்க அப்பா சம்பாதிச்சது உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல பேசுறாங்க மேம். மற்றவங்க பேசுறதை விடுங்க. இப்போ உங்க அப்பா வந்து தெரிஞ்சே செய்யல, அவருக்கு அவரு நல்ல ஒரு நிலைமையில இல்லாத போது எழுதி வாங்கியிருக்காங்கல்ல, அதை ப்ரூவ் பண்ணுங்க. உங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் உண்டு அப்படின்றத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு தான பத்திரம் எழுதுன கொடுத்த அப்புறம் பட்டாலாம் மாத்துனீங்களா? இல்ல மேம், இப்போ வந்து அது நாங்க எப்போது உண்டு வரைப்போம், ஒரு கேவுரு வரைப்போம், அது மட்டும் செஞ்சுக்கிறோம் மேம். உங்ககிட்ட தான் இருக்குங்களா சுவாதீனம்? பத்திரமே என்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன, கேஸ் நீங்க நடத்துங்க, கட்டாயம் ஜெயிக்கும். ஒரிஜினல் பத்திரம்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமா மேம், என்கிட்ட இருக்கு. கேஸ் நடத்துங்க. சுவாதீனமும் உங்ககிட்ட இருக்கும் போது நடத்துங்க. மற்றவங்க சொல்றதை கேட்காதீங்க. நீங்க கேஸ் போட்ட பர்பஸ் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே சார். மோச்சகுளம் கிராமம் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். என் சொத்து வாங்கி 20 வருஷம் 23 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. இது நிலுவையில் இருக்குன்னு எனக்கு முன்னாடி தெரியல. ஓகே சார். பட்டா வாங்க முடியலங்க என்னால. ஓகே. என்னால செலவு பண்ணி பட்டா வாங்க முடியல. கலெக்டர் ஆஃபீஸ்ல திங்கக்கிழமை 10 முறை பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, மனு கொடுத்துருக்கீங்க நீங்க? ஆமாங்க. ஓகே சார். இடையில முதலமைச்சர் உங்கள் தேடி முதலமைச்சர் அந்த முகாமையும் எழுதி கொடுத்துருக்கேன். ஓகே சார். அதுலயும் பட்டா வரல, எதுவும் நடவடிக்கை எடுக்கல. ஓகே. மனைகாரிகிட்ட போயிட்டு பல முறை சொல்லிட்டேன், அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு என்ன வழிங்க மேடம்? எதனால சார் பட்டா வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏதாச்சும் ரீசன் சொன்னாங்களா? அவங்க சொல்றது அவங்க காசு எதிர்பார்க்கறாங்க மேடம். ஓகே. நம்மளால காசு செலவு பண்ண முடியல. அன்னாடம் வேலைக்கு போயிட்டு தான் என் குடும்பம் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. நம்ம காசு செலவு பண்ண முடியல என்னால. பசங்க 2 பசங்க படிக்கிறாங்க. ஓகே. இந்த பட்டா வந்ததுனால லோனு போட்டு பசங்களை படிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஓகே. எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்றோம் சார். விக்னேஷா சார், நீங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து கிராமநத்தமா? ஆமாம்மா. ஆமாங்க. எத்தனை சென்ட் இருக்குது அதில்? 18 சென்ட்டுங்க சார். 18 சென்ட்டுக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பட்டா அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். பத்திரம் மூல பத்திரம்லாம் இருக்கு, கரெக்டாக இருக்குங்க. சரி, ஓகே. மூலப்பத்திரம் இருக்குது, கிராமநத்தத்துலாம் இருக்கீங்க, 18 சென்ட்டுக்கும் பட்டா அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பட்டா இஷ்யூ பண்ணலாம், அவ்வளோதானே?
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டா இஷ்யூ பண்ணுறதுக்கான அந்த இப்போது 1998 1999 அந்த காலகட்டத்தில் யூடிஆர் மூலயமா கடைசியாக பட்டா இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இஷ்யூ பண்ணுற பட்டாலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1.5 ஒரு 3 சென்ட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது பட்டா இஷ்யூ பண்ணுறதுக்கு. நீங்கள் 18 சென்ட்டை போயிட்டு அப்ளை பண்ணும்போது அட் ஒன்ஸ் அப்படியே அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு 18 சென்ட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வரும் வீட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து அதை வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லையோ தாசில்தாருக்கும் அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தாசில்தார்கிட்ட அப்ளை பண்ணிங்களா, அதை வந்து நெக்ஸ்ட் ஆர்டிஓக்கும் டிஆர்ஓக்கும் கலெக்டருக்கும் நீங்கள் அதை பெட்டிஷன்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கான பட்டா இஷ்யூ ஆகலை அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் அந்த பேரண்ட் டீடை வச்சு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டை போடுங்க, உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் நான் கும்மிடிப்பூண்டி வட்டம் பூவலமேடுன்னு பேசுகிறேன். ஓகே சார், உங்கள் பேர்? இமாச்சலம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். எங்களுக்கு 1970 ஓகே ஒரு 7 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க மேடம். 6.3 ஏர். ஓகே. அந்த அது அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பட்டா கொடுத்ததுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே, ஸ்டோன் நட்டுக்கு அதை கல்லு நட்டு சப்மிஷன் பண்றதுக்கான பீஸ் கட்ட சொல்லிருப்பாங்க பொழுது. ஓகே. அது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. அது இங்கிலீஷ்ல கொடுத்தனால அன்னைக்கு படிப்பறிவு இல்லாதனால அவங்க எதுவும் கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் இப்ப என்ன பண்றேன்னா, அதுக்கான மனு போய் மனு கொடுத்து எங்களுக்கு பட்டா கேட்டோம். ஏன்னா காரணம் என்னடான்னா, அந்த இடத்துல வந்து அரசாங்க பில்டிங் கட்டுறதுக்காக அது ஆக்கிரமிப்பு உள்ள வராங்க. ஓகே. நாங்களும் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தாச்சு, தாசில்தார் கிட்ட மனு கொடுத்தாச்சு, பிடிஓ கிட்ட மனு கொடுத்தாச்சு, எம்பி கிட்ட மனு கொடுத்தாச்சு, எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. 2 வாட்டி முற்றுகை போராட்டம் கூட பண்ணியாச்சு. ஆனா அந்த இடத்துல கட்டணும்ன்ற ஒரே குறிக்கோளோட பண்ணின்னு இருக்காங்க. நாங்களும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணோம், கோர்ட்டுக்கும் போனோம். எங்களுக்கு ரிப்ளை எதுவுமே தரல மேடம். ஓகே. ஆனா இப்போ இந்த இடத்துல கட்டணும், இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கா மேடம்? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், இந்த இடம் யாரோட உரிமை இது? ஆனா இன்ன வரையும் அங்க என்கிட்ட தான் இருக்குது. இல்லைங்க சார், உங்களுக்கு பத்திரம் ஏதாவது இருக்கா உங்க பேர்ல? அவங்க பத்திரம் எல்லாம் கிடையாது மேடம். அவங்க கொடுத்த பட்டா அவங்களுடைய ஜெராக்ஸை தான் வச்சிருக்கணும். அசைன்மெண்ட் பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஆமா மேடம், ஆமா மேடம். சரி, இப்போ அசைன்மெண்ட் பட்டா கொடுத்த இடத்துல நீங்க எல்லாரும் அந்த விவசாயமோ இல்லை வீடோ கட்டியிருக்கீங்களா? ஆல்ரெடி வந்து விவசாயம் பண்ணி இந்த இடம் மேடம். அது சரி, தனியார் நிலம் வந்து அண்ணாண்ட பக்கம் வாங்கிட்டு அந்த எங்களுக்கு மேல ஒரு ஏரி ஒண்ணு இருக்கும். அந்த ஏரியில இருந்து பாசல் வராத அளவு சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காங்க. 2வது காட்டு பன்னித்தொலை கொஞ்சம் அதிகமா இருக்குது. சரிங்க சார். அதனால பயிர் செய்யாம காலியா வச்சிருக்கிற மேடம். ஒண்ணுமில்ல, ஆனா எங்க அனுபவத்துல தான் இருக்குது. அப்படிங்களா? ஒரு சில இடத்துல வந்து சைலண்ட் செடி கூட வச்சிருக்கோம். சரி. ஆனா எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இடத்துல விளையாட்டு திறல் கட்டணாங்க. கவர்மெண்ட் பர்பஸ்க்காக. ஆனா நாங்க மொத்த பேர் எஸ்சி மேடம். எங்க இடத்துல மட்டும் தான் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு பண்றாங்க மேடம். இப்ப என்ன கட்ட போறாங்க அந்த இடத்துல? அந்த இடத்துல விளையாட்டு திடல் கட்டுறாங்களாம். விளையாட்டு திடலா? ஓகே. ஆமா. சரி, நீங்க ஒரு அப்ஜெக்ஷன் கொடுங்க சார். 7 பேர் ஓனருங்களா? 7 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க எல்லாரும் கொடுங்க, அப்ஜெக்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நிலத்தை தவிர வேற எந்த நிலமும் கிடையாது, அதனால இந்த இடத்த எடுக்கக்கூடாது. வேற கவர்மெண்ட்ல வேற புறம்போக்கு லேண்ட் உங்க ஊர்லயே இருந்ததுன்னா அதை கோட் பண்ணி நீங்க இந்த இடத்த எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அப்ஜெக்ஷன் கொடுங்க கலெக்டருக்கு. வேறு இடத்துல கட்டுங்க இந்த ப்ராஜெக்டை அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அசைன்மெண்ட் லேண்ட் கொடுத்தாங்கன்னா நிலம் இல்லாதவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுக்குற இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒரு ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே போடாத கலெக்டரோ இல்லை எந்த ஒரு அஃபீஷியலுமே அந்த இடத்துல வந்து அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்ஜெக்ஷன் ஒன்று கொடுங்க, கட்டாயமாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார், நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே சார், சொல்லுங்க சார். சரி, எங்க மாமனார் சொத்து. ஓகே. மாமனார் தவறிட்டாரு. அவரோட குறிந்த சொத்து அவங்க அப்பாவுக்கு. அவங்க பங்காளி வந்து அவங்களுக்கு 7 சென்ட் இவங்களுக்கு 7 சென்ட் 2 பேருமே பட்டாவில கரெக்டா இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எஃப்எம்ல எங்களுக்கு அதிகமா இருக்கு, எஃப்எம்ல இருக்கிறதா சொல்லுங்கிறாங்க. சர்வேல வந்துட்டு நீங்க வந்து எஃப்எம்ல வந்து 5% தான் வரும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறாங்க.
பட்டாவில் ஆனா ஆளுக்கு 7 தான் இருக்கு. ஓகே. இப்ப எப்படிங்க மேம் தெரியுமா? ஓகே சார், உங்க கேள்விக்கு அவன் வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். சார் இப்போ உங்க டாக்குமெண்ட்ல எவ்வளோ இருக்கு? டாக்குமெண்ட் பட்டாவில் வந்து கரெக்டா இருக்கு. பட்டால உங்களுக்கு 7.5 சென்ட்ஸ்னு இருக்கு அந்த சர்வே நம்பர்ல. ஆமா. சப்டிவிஷன் ஆயிருக்கா? இது வந்து 85 86ல மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க எஸ்எம்பில. ஓகே, அதான் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த உங்க மூதாரி சொத்து தான் பாதி பாதியாக கொடுத்துருக்காங்க கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்களா அப்போ? அது சொன்னாரு யாருமே பார்க்காமலே விட்டு நாங்க தான் போய் பார்த்தோம். இப்போ பட்டா கண்டிப்பா உங்க பேர்ல அவங்க பேர்ல தனித்தனியா இருக்குன்னா சப்டிவிஷன் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா. அதை சப்டிவிஷன் பண்ணி தான் பட்டா பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி போய் வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வாட்டி வந்து நீங்கள் சர்வேயரை வச்சு ஆன்லைன்லேயே இப்போ வந்து நம்ம பே பண்ணிவிட்டு சர்வேக்காக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் கன்சர்ன்டு தாலுக்கா ஆஃபீஸில் கொண்டு போய்ட்டு ஹெட் சர்வேயர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பட்டாவில் 7.5% இருக்குது, உங்களில் வந்து இந்த மாதிரி என்னோடய எஃப்எம்பியில் வந்து கம்மியாக இருக்க மாதிரி காட்டுது, இது கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மனுவும் கொடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி விச் ஒன் இஸ் எது கரெக்டோ அவங்க கவர்மெண்ட் ரெக்கார்டு படி அவங்க அளப்பாங்க. அளந்து கண்டிப்பாக அதில் அந்த ஏரியாவில் 7.5 சென்ட் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லையா அவங்க பூந்தாதி சொத்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக தான் பிரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணுங்கள். அது கரெக்டாக அதான் சார், நீங்கள் போய் நேரில் போய் அப்ரோச் பண்ணாதீங்க சார். ஆன்லைனில் இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டு டெக்னாலஜிமெண்ட் டியூ அனுப்பிச்சிருங்க. அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா ஒரு ஆர்டிஐ போடுங்க. ஆர்டிஐ போட்டு கன்சர்ன் பீரியட் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து நேராக ஹைகோர்ட்டுக்கு வந்துடுங்க. ரெப்ரசன்டேஷன் அதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிஓக்கும் டிஆர்ஓக்கும் கொடுத்துட்டு நீங்கள் நேராக ஹைகோர்ட்டில் வந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 ஹலோம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? இப்ப போகுதா அம்மா? பட்டாவோட டாபிக் தான் இன்னைக்கு போகுதா? ஆமா ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் போட்டாரு, இன்னைக்கு தான் லைன் கிடைச்சது. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. வீட்டுல கொஞ்சம் வீடு அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, எனக்கு கொடுக்காம ஏமாத்துறாங்க அண்ணன் ஒய்ஃபு. ஓகே, அத பத்தி கேட்கலான்னு போட்டாரு அவரு. ஓகே, என்னம்மா சொல்றாங்க? எப்படி ஏமாத்துறாங்க உங்களை? அது வந்து 89 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே, நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகே. எங்க வீடு சென்னையில இருக்கு, 4 கிரவுண்ட் வீடு தான், ஓட்டு வீடு. ஓகே. அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி ஒண்ணு இறந்துருச்சு. ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2006ல அண்ணன் இறந்துட்டாரு உடம்பு சரியில்லாம இருந்து. ஓகே. இப்போ ரீசனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர்ல இன்னொரு தங்கச்சி இறந்துட்டா. நாங்க 3 பொண்ணு ஒரு பையன். அண்ணன் தான் பெரியவன், நான் 2வது. இப்ப எனக்கு கீழே இருக்க 2 தங்கச்சி, அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே இறந்துட்டாங்க டோட்டலா. ஓகே. நான் இப்ப போயிட்டு எங்க அண்ணி கிட்ட கேட்டாக்கா எனக்கு தரவும் மாட்டாங்க, இடமும் விட மாட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க, இப்ப காஞ்சிபுரத்துல இருக்காங்க. இங்க வாடகை விட்டுட்டு டோட்டலா வாடகை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. அங்கேயே வீடு கட்டிக்கிட்டு நல்லா வசதியா தான் இருக்காங்க. அவங்க ஒரே பையன் எங்க அண்ணனுக்கு. எங்க அண்ணன் 2006ல இறந்துட்டாரு. எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. இப்ப வீட்டோட டாக்குமெண்ட், வரி கட்டுறது, எல்லா இதுவும் அவங்க கிட்டதான் இருக்கு. ஓகேமா. குடிசை மாற்று வாரியத்துல எங்க வீடு இருந்தது. அப்பா ஒரு லோன் வாங்கியிருந்தாரு 80ல பிறகுது. ஓகே. அப்ப அது 3000 தான். அது அப்பெல்லாம் 3000 தான் கொடுத்தாங்க கம்மியா. ஓகே. அது கட்டிக்கிட்டே இருந்தாரு. 2 ரூம் போட்டு வாடகை கொடுத்தாரு 10க்கு 10. இப்ப வந்து எல்லாத்தையுமே அந்த வாடகையும் வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க இருந்த வீட்டையும் வாடகை கொடுத்து போயிட்டாங்க ரீசனா. அத எனக்கு எதுவுமே தர மாட்டாங்க. இப்ப கேட்டா இப்ப இத எப்படி கொண்டு போலாம், ஒரு லீகலா எப்படி கொண்டு போலாம் கேக்குறீங்க? எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு புரியுது, காசு செலவு பண்ணுவோம் என்னால முடியாது, சுகர் வந்துருச்சு. புரியுதுமா புரியுதுமா. நானு யார் அணுகலாம், எனக்கு ஃப்ரீயா யாராவது வக்கீலுங்க அட்வொகேட்டுங்க எனக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் வந்து தெளிவா எடுத்து சொல்லுவாங்கம்மா. பூர்ணிமா மேம் இப்ப சொல்லுவாங்களாம்மா? ஆமா, இந்த இப்ப சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. சரி, நான் லைன்லயே இருக்கேம்மா. லைன்லயே இருங்க. இந்த இடம் உங்க அப்பா பேர்ல தான் இன்னும் இருக்கா?
அது அப்பா பேர்ல இருக்கான்னு தெரியல. ஆனா அப்பா பேர்ல தான் இருந்தது. அப்பாவுக்கு அப்புறம் அம்மா பேர்ல மாத்துவேன்னு சொன்னாங்களாம் அந்த வரி கட்டுற ஆபீஸ்ல. அப்படிங்களா? சரி. எங்க அண்ணா போய் கேட்டிருக்காங்க என் பேர்ல மாத்துங்கன்னு. அதெல்லாம் முடியாதுப்பா, உங்க அப்பாவுக்கு அப்புறம் உங்க அம்மா தான் வாரிசா வருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரிப்பா. சரி. அம்மா பேர்ல தான் இருந்திருக்கோம். இப்ப பையன் மைனர் ஆயிட்டான், அண்ணன் பையன் மேஜர் ஆயிட்டு வயசு வந்துருச்சு அவனுக்கு, 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. சரிம்மா. இப்போ இது உங்க அப்பா ஒருவேளை அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. என்கிட்ட வாரிசு சர்டிபிகேட் கூட இல்லை என்கிட்ட. அதுதான்மா, இது உங்க அப்பா பேர்ல தான் இருந்திருக்கும். அவங்க அப்பாவுக்கு தான் குடிசை மாற்று வாரியத்துல கொடுத்துருப்பாங்க அலாட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் உங்க அப்பா யாருக்காவது பத்திரம் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா ஓகே, உங்க அண்ணனுக்கோ இல்லை யாருக்கும் கொடுத்துருக்காரான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் அதில் உரிமை உண்டு. நீங்கள் பாகப்பிரிவினை கேஸ் போட்டு அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வந்து அரக்கோணத்துல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். எங்க ஒய்ஃப் கூட பிறந்தவங்க 3 பேர் மேடம். 3 லேடிஸ், ஒரு ஜென்ஸ் மச்சான். ஓகே. தாத்தா சொத்து ஒரு 54,000 இருக்குது. அவங்க அப்பா கையில, அவங்க அப்பா கூட்டு ரீஸ்ட் ஆபீஸ்க்கு அவங்க அப்பா பேர்ல பட்டா, மச்சான் கூட்டு மொத்த சொத்து எழுதி போயிடாரு. ஓகே. நாங்க என்ன செய்யறோம்னா கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். இப்போ அந்த சொத்து மீட்டு வாங்கணும் மேடம். நாங்க அந்த 3 லேடிஸ்க்கு அந்த 54,000 3 லேடிஸ் பங்கு மேடம். அது எப்படி மீட் எடுக்கிறதுன்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுங்க. விக்னேஷ் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்க ஒய்ஃபோட அப்பா பேர்ல 54 ஏக்கர் இருந்துச்சா? தாத்தா பேர்ல சார். ஒய்ஃபோட தாத்தா பேரு? ஆமா, தாத்தா பேர்ல. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தான். உங்க வைஃபோட அப்பா பேர்ல 54. சார், டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா நம்ம? ஆமா, டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார். சார் ஆமா, குறைச்சிட்டேன் சார், குறைச்சிட்டேன். கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். உங்க ஒய்ஃபோட தாத்தா பேர்ல இருந்தது அவங்களோட வந்து பரம்பரை சொத்து தானே, அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சார். அது சரி. இப்போ வந்து ஒய்ஃபோட அண்ணனா தம்பியா இந்த மாதிரி பண்ணது? ஒய்ஃபோட தம்பி, 3 அக்கா, ஒரு தம்பி. ஓகே. அவர் தம்பி வந்து அவங்க தாத்தாவை கூட்டு போயிட்டு அவர் பேர்ல எழுதிக்கிட்டாரா? தாத்தா இல்ல, அப்பாவை கூட்டு போய். அப்படி பண்ண முடியாது சார். அது வந்து செல்லாது. ஏன்னா அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னும் போது எவ்ரிபடி ஹேஸ் த ஈக்குவல் ரைட்ஸ். ஸோ அதனால வந்து நீங்க வந்து இப்போ பார்ட்டிஷன் சூட் போட்டிருக்கீங்களா? போட்டுக்கிறோம் சார். நாங்க இருந்தாலும் லீகல் ஒப்பீனியன் வாங்கின்னு கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். திருப்பி பட்டா மாத்தல் ஒரே பிரச்சனை சார், 2 வருஷமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க பார்ட்டிஷன் சூட் கன்சர்ன்டு சிவில் கோர்ட்டில் போடுங்க. போட்டுட்டு கண்டிப்பாக கேஸ் நடத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ரிலீஃப் கிடைக்கும் சார். நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். தேனி மாவட்டம். ஓகே சார். மேடம், நான் எங்க தாத்தா வந்து ஒரு 1958ல வந்து ஒரு 5 சொத்து வந்து முடிக்கிறாங்க மேடம். ஓகே. அந்த சொத்து வந்து ஒருத்தர் இருந்து அவர் வாங்கின கடன், எங்க கிட்ட வாங்கின கடன் அதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அவங்க வந்து முடிக்கிறாங்க மேடம். ஒரு 5 சொத்து முடிக்கிறாங்க. அந்த 5 சொத்து வந்து இவங்க எழுதி கொடுத்துடுறாங்க. எழுதி கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பண்றாருன்னா, எங்க தாத்தா வந்து எங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ற கண்டிஷன்ல, அவருக்கு 2 பசங்க, எங்க தாத்தாவுக்கு 2 பசங்க, எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவும் இருக்காங்க. இப்ப அந்த கண்டிஷன்ல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, பார்ட்டிஷன் பண்ணலான்னு இருக்கிறப்ப வந்து கோர்ட்ல அவங்க வந்து கேஸ், அவர் பேரன் வந்து அந்த நம்ம வாங்கணும் இல்லைங்களா, அந்த தாத்தா கிட்ட இருந்து வாங்கணும், அவரோட பேரை வந்து கேஸ் போடுறாருங்க. அவர் பேரை வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு அது வந்து ஜட்ஜ்மெண்ட் எதுன்னு அதுன்னு ஆகி 1/3 உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் வருதுங்களா. 1/3 அப்படின்னு சொல்றப்ப இப்ப 2 ஏக்கர் 10 சென்ட் அப்படின்னா 1/3 அப்படின்னா அதுல ஒரு பாவம் எங்க தாத்தாவுக்கு, அப்ப 70 சென்ட். அந்த 70 சென்ட் வந்து 1960ல வந்து இவர் வந்து பார்ட்டிஷன் பண்ண, அதாவது தன் பசங்களுக்கு வந்து பாகம் எழுதி வைக்கிறாங்க மேடம். அப்ப எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க தாத்தா 3 பேர் பாகம் எழுதுறப்ப செய்யறப்ப அந்த 70 சென்ட்ல வந்து 3 பாகம்னு வச்சுக்காங்களா, அப்ப 29 சென்ட் வரணும் இல்லீங்களா. ஒரு ஆளுக்கு 29 28 வரணும். அப்படி வர்றச்ச இதை எடுத்து நாங்க என்ன பண்ண, நாங்க எங்களுக்கு பத்திரம் எழுதிடுறாரு. எதுல 1960ல பத்திரம் எழுதிடுறாரு. ரிஜிஸ்டர் பத்திரம் வந்து எழுதின தாத்தா வந்து பசங்களுக்கு பாகம் வச்சு கொடுத்துடுறாங்க. அதை திருப்பி வந்து நாங்க என்ன அந்த பத்திரத்தை எடுக்கிறப்ப இந்த கேஸ் பார்த்ததுல எங்க சித்தப்பா தான் பாக்குறாரு, செய்யறாரு. எங்க தாத்தா இறந்துடுறாரு.
அப்ப அவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல வந்து கோர்ட் ஆர்டர் வச்சு 1/3 சொன்னது வந்து இந்த 70 சென்ட்ல வந்து ஒரு ஆளுக்கு வந்து 29 சென்ட்ல வருது, அது 29 தான் 3 பாகம் 3 பாகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லிட்டு செஞ்சுட்டு. ஆனா பத்திரப்புறாரு எப்படி இருக்கு, அந்த 3 எங்க சொந்த பந்தம் அப்படிங்கனால எங்க அதை ட்ரேஸ் பண்ண முடியாம இத்தனை ஆண்டு காலம் வந்து 30-35 வருஷமா வந்து 40 வருஷமா வந்து இழுத்து அடிச்சு செஞ்சு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அந்த இடத்துல அவங்க வித்து நின்றுட்டே இருக்காங்க. அவங்க வேற சுத்தி இருக்கிற ஆளுங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா செஞ்சு அப்படி இப்படின்ட்டு வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேடம். ஆனா அந்த டாக்குமெண்ட் வந்து அதுல எழுதி வச்ச டாக்குமெண்ட் எங்ககிட்ட ஒரிஜினல் எங்ககிட்ட வந்து இருக்குங்க. ஓகே. ஆமா, அதுல அவங்க கொஞ்சம் ஆளுங்க எல்லாம் பழகி செஞ்சு அவங்க சப்போர்ட்டா வந்து வச்சுக்கிட்டு எங்களை வந்து இது பண்ணாம விட்டுட்டாங்க மேடம். ஓகே. இப்ப எங்க சைடு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால சரினால எங்க பைசா செலவு பண்ணி அதை எடுத்துக்க முடியுங்க மேடம். இந்த கண்டிஷன்ல தான் அது வந்து ஓடிட்டு இருக்குங்க. அவங்க அந்த அவங்க இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச இடத்த வித்து அவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். புரியுது சார், புரியுது. அதே மாதிரி இன்னொரு சைடு உள்ள அவங்களும் அவங்க இன்னொரு தாத்தாவுக்கு எழுதி வச்சாங்களா, அவங்களுக்கு ஒரு பாகம் வருது இல்லைங்களா, அவங்களோட செகண்டரி பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வந்து கேட்டு கூட அவங்களை வந்து கொடுக்காம செய்யாம அவங்கள வந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு எங்க சித்தப்பா ஏமாத்தி அனுப்பிச்சு அவங்க இப்ப கேஸ் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குங்க மேடம். நாங்க எங்களுக்குன்னு அது தெரியாம செய்யாம அவங்க வேற இடத்துல இருக்காங்க, நாங்க தேனி மாவட்டத்துல இருக்கோம். அதனால இது தெரியாம ஒரே குழப்பமா இருக்குங்க மேடம். ஓகே சார், இதுக்காக எந்த லீகல் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கலையா சார்? லீகல் ஸ்டெப்ஸ் அங்க இல்லைன்னு அவங்களோட ரிலேஷன்ஸ் எங்க ரிலேஷன்ஸ்ல அது இல்ல, அந்த மாதிரி இல்ல, இப்படிதான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்க எடுக்கிற மாதிரி எங்களுக்கு வசதி இல்லைங்க மேடம். ஓகே. ஆமா மேடம். ஓகே சார், இப்போ என்ன பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். ஓகே மேடம். சரி, இப்போ உங்க சித்தப்பாக்கு உங்களுக்கு பாக பிரிவினை ஆளுன்னு சொல்ல வரீங்களா, இல்ல உங்க தாத்தாக்கு வித்தவங்க ஃபேமிலிக்கு சொல்றீங்களா? என்ன மேடம்? சார் கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் மேம் வந்து கொடுப்பாங்க. சரியா? இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, 1/3 ஷேர் உங்க தாத்தாக்கு பாகத்துக்கு வந்து அவர் பிரிச்சு எழுதி கொடுத்துட்டாரு 1960ன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 1/3 ஷேருக்குள்ளார பிரச்சனையா இல்ல அந்த மீதி இருக்க அந்த 2 பாகம் வந்து வித்தவங்களுக்கே போச்சு அந்த இடத்த கேக்குறீங்களா? இல்ல மேடம், எங்களுக்கு வந்து அந்த 29 சென்ட் கூட எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அதுலயும் 1/3 தான், அப்ப 7 சென்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த 7 சென்ட் தான் நாங்க என்ஜாய் பண்ண மாதிரி ஆயிடுச்சு மேடம். மிச்ச சென்ட் அது யார் அப்படி சொன்னா, அதை யார் அப்படி உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணா? அதே அந்த இதுல கோர்ட்ல இதுல நாங்க எங்க சித்தப்பா அவங்க போய் நாங்க வந்து கேக்குறப்ப எங்க சித்தப்பா தான் வந்து சொன்னாங்க ஒரே ஃபேமிலியா இருந்தாங்க மேடம். அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரே ஃபேமிலியா இருந்தா அவர் சொல்றதை கேட்டுதான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. மொத்தம் 2 ஏக்கர்ல உங்க தாத்தாக்கு 1/3 ஷேர்னு வந்துருச்சு இல்லையா, அவருக்கு அதுல தானே பத்திரம் எழுதிருக்காரு, அந்த பத்திரப்படி தான் நீங்க போகணும். உங்க அப்பாவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது உங்களுக்கு என்டைட்டில்மெண்ட் வருமே அப்படியே. அதான் மேடம், அது சொன்னா இது மாதிரி தப்பா வந்து பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க, சித்தப்பா சொன்னது தப்பா வந்து ஏமாத்திட்டாங்க, ஒரே கூட்டு ஃபேமிலி மேடம், தப்பா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா பண்ண முடியாதுங்களே. தீர்ப்பு வந்து இத்தனை வருஷம் அது இப்போ வந்து அந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல, தப்பா இருந்தா அதுக்கு அப்பீல் போயிருக்கணும் இல்லையா? அதான் மேடம், இப்ப நம்ம அது மேடம் நாங்களே சின்ன பசங்களா இருந்தாங்க மேடம், இப்பதான் எங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியுது, நாங்க ட்ரை பண்ணலாமா மேடம்? எதுங்க சார், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சேலஞ்ச் பண்ண முடியாதுங்களே? அதான் மேடம், ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்லலாம், அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் தான் நான் வந்து எடுக்கிறேங்கிறேன் மேடம். அந்த ஜட்ஜ்மெண்ட் 1/3 தானே கொடுத்துருக்காங்க, அதுபடி போகலாம். அதுபடி உங்களுக்கு தீர்ப்பு என்ன ஆயிருக்கோ, உங்க தாத்தா 60ல் என்ன டாக்குமெண்ட் எழுதினாரோ அதுபடி உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அது உண்டு உங்களுக்கு கட்டாயமா, அதை யாரும் மாற்றி சொல்ல முடியாது இப்போ. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். என் பேர் செந்தில்குமார். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், என்னோட தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகிங்க மேடம். ஓகே. ஆக்சுவலா 3 பேருக்கு அந்த இடத்துல லேண்ட் கொடுத்துருந்தாங்க மேடம், காமராஜர் பேட்ல. ஓகே. அப்ப வந்து பணம் கட்ட சொல்லி ஒரு இது ஃபார்ம் வந்ததுங்க மேடம். அப்ப வந்து இவங்க பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல. ஓகே. அப்ப அதோட அது நின்று போச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்களும் மனம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இப்ப வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குதுங்க மேடம். அதுக்கு வந்து வரி இதெல்லாமே இருக்குங்க, கோப் வரி இருக்கு, நிலவரி தனியா கட்டிட்டு இருக்காங்க, மற்ற இதெல்லாமே இருக்குங்க. ஆனா பட்டா மட்டும் இப்ப வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். ஓகே ஓகே, புரியுது சார். இது எப்படி பட்டா வாங்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க மேடம், ஆமாங்க. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷ் சார், சொல்லுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்த அலாட் பண்ணாங்கல்ல, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் உங்ககிட்ட இருக்கா சார்? அந்த பணம்
கற்ற சொல்லி வந்த ஆர்டர் இங்க இருக்குங்க சார், எங்கிட்ட இருக்கு. இல்லை 3 பேருக்கு அலாட் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே அந்த சுதந்திர தியாகிகளுக்கு, அந்த அலாட் பண்ண ஆர்டர் இருக்கா? அதான் சார் அலாட் பண்ணி அதுக்கு உண்டான பணம் கட்ட சொல்லி வந்த ஆர்டர் எங்க கிட்ட இருக்கு சார். சரிங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு தேதி வரலும் அந்த பணத்தை கட்டல? இல்ல சார், அப்ப வந்து அவங்க ஃபைட் பண்ணி இல்ல நாங்க கட்ட மாட்டோம், நாங்க சுதந்திர போராட்டத்துக்காக இது பண்ணணும், அதனால எங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணாங்க சார். சரி, ஓகே. இப்போ அந்த நிலத்தை வந்து நீங்களே தான் அந்த நிலத்தை இப்போ அனுபவிச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, கரெக்டா? ஆமா சார், ஆமாங்க, ஆமா. சரி, இப்போ நீங்கள் பட்டா அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. ஆமா சார், எதுவுமே வந்த பாடு இல்லைங்க. இப்ப வரைக்கும் ஓட்டு வீடாதாங்க எங்க வீடு, அப்படியே தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் அது வந்து மக்கள் அதாவது கிராமணத்த இடத்துல தானே உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க சார்? அது டவுனுக்குள்ள இருக்கு சார், மெயின் ஏரியாவில் இருக்கு சார். இப்போ ஓகே. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து திரும்பி பட்டா ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்க. இந்த வாட்டி அப்ளை பண்ணும்போது தாசில்தார், அதுக்கப்புறம் ஆர்டிஓ, டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சீஃப் செக்ரட்டரியும் எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த ரிஜெக்ட் ஆன ஆர்டரையும் வச்சு உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பணம் கட்டணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டரையும் பேஸ் பண்ணி ஒரு ரிட்டை போடுங்க. ஹைகோர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட, அது எந்த அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து உங்களை கட்ட சொல்லுவாங்க. அது கண்டிஷனாக இருக்கும். அது கட்டின உடனே உங்களுக்கு கண்டிப்பாக பட்டா இஷ்யூ ஆகும். நம்ம கூட காலேஜ் தெரிஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஓகே சார், சொல்லுங்க சார். ஓகே சார், சொல்லுங்க சார். எனக்கு கீழூர் வருவாய் கிராமத்துல மேடம். ஓகே சார். 1956 எங்க அப்பா தாத்தா கரையாங்க ஒரு பஞ்சமல்ல இடம். ஓகே. அந்த இடத்துல வந்து ஒரு வன்னியர் வந்து என்ன பண்ணுவாரு, 84 2004 ஆக்கிரமிப்பு மேடம். ஓகே. நாங்க எங்க தாத்தாவுக்கு 3 வாரிசு, ஆணும் 2 பொண்ணு. யாருமே கரை வீடுக்குள்ள வாங்குவாங்க. ஓகே. பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல நாங்க தடுத்து வச்சுதான் வாங்குவோம். எட்டுக்கிட்டு தான் எங்க தாத்தா வச்சு எல்லாம் ஆயிருக்காரு. ஓகே. அவங்க என்ன மொத்தம் 19 சென்ட் மேடம். அதுல வந்து 1 ஏக்கர் 50 சென்ட் எங்க அப்பா செட் பண்ணி இருப்பாரு. ஓகே. 2011 2009 எங்க அண்ணன் பையன் என்ஜினியருக்கு வந்து ஒரு 1.5 ஏக்கர் இருப்பாரு மேடம். அதன் பிறகு வந்து என்ன பண்றாங்க, அந்த 1.5 ஏக்கர் நான் வந்து எழுதி வச்சு பரவாயில்ல, திருப்பி அந்த 1.5 ஏக்கருக்கு பேர்ல பட்டா பண்றாங்க மேடம் 2022. ஓகே. 2022 பண்றாங்க. அந்த பட்டா பேஸ் பண்ணி சித்தா அடங்கல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே சார். இப்போ அது என்ன பண்ண செய்யலாம், இப்போ வந்து நான் கலெக்டர் ஆடியோ என்ன பண்ண விட்டு எவ்வளோ வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஓகே சார், புரியுது சார். உங்க கேள்வி புரியுது சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொலிட்டிக்ஸ் போட்டு ஜாதி பணம் இருக்கு. ஓகே. அதனால வந்து என்னால ஒன்றும் பண்ண முடியல. எந்த கலெக்டர் ஆடியோ கால் பண்ண போல எல்லாம் எம்பிக்காரலாம் போயிருக்கலாம். ஓகே சார். ஓகே சார். அதனால ப்ரெஷர் பண்ணாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. கோர்ட்டு போகலாம், வயதாக்கு வெள்ளன்ட்டு எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க. அளவுக்கு வைக்கணும் டைம் வாங்கிட்டு. புரியுது சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், பத்திரம்லாம் உங்க பேர், உங்க ஃபேமிலி பேர்ல தானே இருக்கு? சுவாதீனம் மட்டும் அவங்க எடுத்துட்டாங்களா அராஜகமா? பட்டாவும் எடுத்து வாங்கிட்டாங்களா? சரி, அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி நீங்க மனு கொடுத்தீங்களா? உங்க பேர்ல உள்ள 10 டாக்குமெண்ட் இருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்ட்டு. சரிங்க சார். அவங்க கொடுத்ததுக்கு இது வரைக்கும் பண்ருட்டை பஞ்சாயத்து வந்து அன்னைக்கு கொடுத்தா இது வரைக்கும் எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க ஒரு பேப்பர்ல. சரி. இது வரைக்கும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல மேடம். சரி, நீங்கள் ஒரு மனு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெக்கவரி ஆஃப் போர்ஷனுக்கு சூட்டு தான் சார் ஃபைல் பண்ணணும். அராஜகமாக உங்கள் இடத்த எடுத்தாலுமே நீங்கள் லீகலாக வந்து ப்ராப்பர் என்ன வேணால் ஒரு கேஸ் தான், சிவில் கேஸ் தான் போடணும். ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் சூட் இந்த மாதிரி பத்திரம் எங்கள் பேரில் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் 3ஆம் நபர் வந்து என்னோட இடத்த ஆக்கிரமிச்சிட்டார் எங்கள் குடும்ப இடத்தன்னு சொல்லி நீங்கள் அதை போடணும். அதுக்கு முன்னாடி பட்டா வந்து கொடுத்தது தப்புன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருங்க கேன்சல் பண்ண சொல்லி. அது உடனே பண்ண மாட்டாங்க. நீங்கள் மனு கொடுத்து வச்சுட்டு சிவில் சூட்டு போடுங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆனால் அப்புறம் சூட்டும் உங்களால் ஃபைல் பண்ண முடியாது, லிமிட்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னா. உங்களுக்கு தெரிய வந்ததுனால நீங்கள் உடனே கேஸ் போட்டு நீங்கள் ப்ராப்பராக கேஸ் நடத்துனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கோர்ட் மூலியமாகவே சுவாதீனத்தை மீட்டுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
வணக்கம் மேடம், நான் சந்தோஷ் பேசுறேன் சென்னையில இருந்து. ஓகே சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்துட்டு 2008ல அண்ணனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆச்சு மேடம். ஓகே. அவங்க வந்துட்டு ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சனா தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டுல. ஓகே. இப்போ 2012லயும் சரி, அதுக்கப்புறம் 2024 இன் பிட்வீன்ல ஒரு 11 கேஸ் போட்டாங்க அவங்க அண்ணன் மேல, என் ஃபேமிலி மேல, அப்பா எல்லார் மேலயும். இது எல்லாத்துலயுமே அண்ணன் வந்துட்டு என்ன சொல்லி போட்டாங்கன்னா, என் பையன் வந்துட்டு என் கடையில 1500 ரூபாய் சம்பளத்துக்கு தான் மாசத்துக்கு வேலை பாக்குறாரு. ரெண்டாவது அவங்க சொல்ற மாதிரி ஜுவல்ஸோ கேஷோ எதுவுமே எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லித்தான் எல்லா கேஸும் போட்டு இப்ப 2012லயும் எங்களுக்கு டைவர்ஸ் வந்துருச்சு. 2024 ஹைகோர்ட்லயுமே எங்களுக்கு டைவர்ஸ் வந்துருச்சு. இப்ப 2025 ஆகஸ்ட்ல அப்பா எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாங்க மேடம். இப்ப இவ்வளவு நாள் வந்துட்டு கடையில வேலைக்குன்னு இருந்த எங்க அண்ணன் இப்ப வந்துட்டு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ ஸ்டேஷன்ல போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 19 வருஷமா இந்த குடும்பத்துக்கு 4 கோடி ரூபாய் நான் தான் செலவு பண்ணியிருக்கேன். எங்க அப்பா வாங்கின கடன் எல்லாமே நான் தான் செலவு பண்ணியிருக்கேன். அப்பா கடையில இருந்துட்டு ஒரு 10% கடன் அடைச்சிருக்காங்க, மீதி 90% நான் தான் அடைச்சிருக்கேன். ஸ்டேஷன்ல போயிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நான் கடைக்குள்ள அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நான் வந்துட்டு அவரோட ஒய்ஃப வந்துட்டு நான் அவரோட ஒய்ஃபோட நகையை நான் அடகு வச்சுட்ட மாதிரியும் கடைக்குள்ள அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ற மாதிரியும் எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நான் வந்துட்டு அவங்க போட்ட அண்ணன் போட்ட கேஸ்ல அவங்க ஒய்ஃப் போட்ட எல்லா கேஸ்லயுமே நான் இந்த கடையில 1500 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலை பாக்குறேன், ஜுவல்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா கேஸையும் போட்டிருக்காரு. அதுல ஒரு 2 கேஸோட டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. ஸ்டேஷன்ல நான் போய் என் மேல இப்படி தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவரே தான் வந்துட்டு இவர் ஒய்ஃபுக்கு போட்ட கேஸ்ல இப்படி சொல்லியிருக்காரு, 1500 ரூபாய் சம்பளம் பிளஸ் ஜுவல்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப எங்க இருந்துட்டு இவர் ஒய்ஃப் அவங்களோட ஜுவல்ஸ நான் வச்சுட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதன் பேர்ல ஸ்டேஷன்ல இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட முடியுமா? அப்படி போட முடிஞ்சா அது என்ன செக்ஷன்? இது கொஸ்டின். ரெண்டாவது, அவர் இப்ப பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாரு. கடையும் வேணும் வீடும் வேணுங்கிறாரு. 2 ப்ராப்பர்ட்டி தான் மேடம் இருக்குது, ஆனா கடன் ஃபுல்லா அடைச்சது நான் தான். இப்ப அவர் கடையும் வேணும் வீட்டும் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு. கடைய என்கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா ஹேண்ட் ஓவர் பண்ணல. இப்ப வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப டெம்பரரியா பேச்சுவார்த்தைன்னு முடிகிற வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப ஸ்டேஷன் மூலமா முதல்ல அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவரும் நாங்க எல்லாருமே உட்கார்ந்து பேச்சுவார்த்தை பண்ணி செட்டில்மெண்ட் பண்ற வரைக்கும் அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயோ கடைக்குள்ளேயோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மூலமா ஏதாவது சொல்ல முடியுமா? மூணாவது கொஸ்டின், அப்படி இல்லைன்னா மூணாவது, இந்த ஷாப்போட கீ, கடையோட கீ, வீட்டோட கீ ரெண்டையுமே ஒரு காமன் மேன் பர்சன்ல கொடுத்துட்டு சம்பந்தப்பட்ட யாரும் வீட்டுக்குள்ள என் கூட பிறந்தவங்களோ நானோ என் அண்ணனோ அவங்க சம்பந்தப்பட்டவங்களோ யாரும் வீட்டுக்குள்ளேயும் கடைக்குள்ளேயும் வரக்கூடாது, எங்க அம்மா மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மூலமா பண்ண முடியுமா? சப்போஸ் இப்போ எதுவுமே இல்லைன்னா நம்ம பார்ட்டிஷன் சூட்டு போட்டு என்ட்ரி மாடரா யாரையுமே உள்ள போக விடாம பண்ணி அம்மாவை தவிர வேற யாருமே இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் உள்ள என்ட்ராக முடியாத அளவுக்கு பண்ணி ஆர்டர் வாங்க முடியுமா? அப்படி ஒரு இன்ட்ரி ஆர்டர் போட்டோம்னா எவ்வளவு நாள்ல எனக்கு இன்ட்ரி ஆர்டர் வரும்? செட்டில்மெண்ட் அப்புறமா வரும் மேடம். இன்ட்ரி ஆர்டர் மட்டும் எவ்வளவு நாள்ல எனக்கு கேஸ் போட்டா வரும்? ஓகே சார், புரியுது சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர்கள் வந்து எடுத்து சொல்லுவாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கொஸ்டினுக்கு நீங்க எடுத்து சொல்லிடுங்க விக்னேஷ் சார். அந்த வீடும் அந்த கடையும் யார் பேர்ல இருக்கு? அப்பா பேர்ல இருக்கு சார். உயில் எழுதல சார், உயில் எழுதல. சோ டைட் இன்டெஸ்டேட் எதுவுமே எழுதாம இறந்துட்டாரு. ஆமா, எழுதணும்னு நினைச்சாரு, பட் அதுக்குள்ளே அன்எக்ஸ்பெக்டடா இறந்துட்டாரு. சரி, கடன்லாம் நீங்க தான் அடைச்சிங்க அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆன்லைன் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு சார். சரி, ஓகே. அது நீங்க வந்து அது யாரோட கடன் அடைச்சிங்க? அப்பா வாங்கின கடன் எல்லாத்தையுமே அப்பா பேர்ல இருந்த கடனை நீங்க அடைச்சிங்க, கரெக்டா? ஆமா ஆமா. சரி, ஓகே. அது ஒரு கிரவுண்டா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து காமன் ப்ராப்பர்ட்டி தான் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க இருக்கீங்க, அண்ணன் இருக்காங்க, வேற யாருன்னா லீகல இருக்காங்களா? ஆமா, 5 பேர் மொத்தம் 7 பேர் இருக்கோம் சார். அம்மாவோட சேர்த்து 7 பேர் இருக்கோம். ஸோ அந்த அதாவது அவரு டைட் இன்டெஸ்டேட் அப்படின்றதுனால அவரோட பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா அது 7 ஷேரா தான் பிரியும். அது வந்து நீங்க கடன் அடைக்கும் போதே அது நீங்க அப்பயே நீங்க உங்க பேர்ல வாங்கி வச்சிருந்துருக்கணும்.
அது பண்ணாதது உங்கள் தப்பு தான். ஸோ அதனால் வந்து அது 7 ஷேராக தான் பிரியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸ்ட்ரெயிட்டாக எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தாங்களா இல்லை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்பி கிட்ட போனாங்களா? இல்லை, எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து இப்போ டவுன் ஸ்டேஷன், எங்கள் லோக்கல் டவுன் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க சார். சரி, ஓகே. உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீங்கள் பேனிக்லாம் ஆக தேவையில்லை. நீங்கள் அந்த மாதிரி அவர் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்து புகாரில் கொடுத்த மாதிரி நீங்கள் எந்த மிஸ்பிஹேவியரும் பண்ணல. ஸோ நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. நீங்கள் உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸை உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸாக அந்த கன்சர்ன்ட் போலீஸ் ஆஃபீஷியல் கிட்ட கொடுங்க. அந்த நீங்கள் அவங்களால ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் சார்பாக ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. ஸோ ரெண்டுமே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்கிக்கோங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஸ்டேஷனில் ஏதாவது பாதகமாக செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகலாம். ஸோ போயிட்டு நியாயமான விசாரணை கோரலாம். அதுக்கப்புறம் அவங்க நியாயமான விசாரணை நடத்துவாங்க. ரெண்டாவது விஷயம், கடையும் ஆக்சுவலாக நீங்கள் கடை நடத்தும் போது நீங்களும் அண்ணனும் ஒன்றா சேர்ந்து தான் கடையை நடத்துனீங்களா எப்படி? இல்ல, அப்பாவும் அதாவது அப்பாவும் அண்ணனும் கடையில இருந்தாங்க சார். மெயினா வந்துட்டு அப்பா தான் நடத்தினாங்க. இவர் கடையில வேலைக்கு தான் இருந்தாரு. ஓகே. நீங்க? நான் வந்துட்டு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் கடைக்கு வந்துட்டு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டிருக்கேன். நான் அப்பப்போ வந்துட்டு கடைக்குள்ள போய் உட்காருவேன். எப்போ சென்னைக்கு இப்போ நேட்டுக்கு போறோம்னா அப்போ போது கடையில போய் உட்காந்துருப்பேன். ஓகே. நீங்க வந்து ஐடி ஜாப்ல என்கேஜ் ஆனதுனால கடையில உட்காரல, அப்பாவும் அண்ணனும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவர் கடையோட பொசிஷன் உங்களுக்கு தர மாட்டாரு. ஆமா, கடையும் தர மாட்டேங்கிறாரு, வீட்டையும் தர மாட்டேங்கிறாரு. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டேஷன் மூலயமாலாம் பேசி எந்த தீர்வும் காண முடியாது சார். இதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டியுமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் கன்சர்ன்டு சிவில் கோர்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கான பார்ட்டிஷன் சூட்டை இனிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி இன்ட்ரீம் ஆர்டர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2 கேள்விக்கு வந்து மேம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஒரு ஷார்ட்டாக மட்டும் வந்து அவங்க செட்டில்மெண்ட் அந்த பார்ட்டிஷன் பண்ண முடியுமா? அது எவ்வளோ இன்ட்ரீம் ஆர்டர் மட்டும் வாங்க முடியும்? ஷார்ட்டாக சொல்லிடுங்க சார். பார்ட்டிஷன் சூட் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அவர் அதில் வர வருமானமோ இல்லை வாடகையோ வாங்குறாருன்னா நீங்கள் ஒரு ரிசீவர் போட்டு பெட்டிஷன் போட்டிங்கன்னா கோர்ட்டே ஒருத்தர் 3ஆம் ஒரு நபரை ரிசீவராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க அதில் வர வருமானத்தை கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. கேஸ் ஜெயிக்கிறத பொறுத்து ஈக்குவலாக ஷேர் பிரியுதா எப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு அந்த அமௌண்ட்லேருந்து பிரிச்சும் கொடுப்பாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நான் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.